தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஊழல், லஞ்சம் அது தொடர்பாக அரசு அதிகாரிகள் மீது அந்த ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாயத்தில் போடப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகளில் இன்னும் ரொம்ப காலதாமதமாகுது, எங்கள் வழக்குகளை முடிச்சு வைங்க, ரொம்ப வருஷமாக இது பெண்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு ஒரு மனு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணும்போது நீதிபதிகள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக எல்லா துறைகளிலுமே ஊழல் வந்திருக்கு, ஊழல் இல்லாத துறையே இல்லை அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்ற நோக்கமாக கொண்டவர்கள் இந்த மாதிரி இந்த கண்காணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை சரியாக செஞ்சிருந்தா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையர் ஒருத்தரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் நியமித்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இவங்களுடைய புகாரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வாரத்துக்குள்ளே இதை முடிச்சு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மள மாதிரியே பேசுகிறாங்களே, பொதுமக்கள் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு அப்படியே இதை கடந்து போயிடுவது தான் ஒரு நீதிமன்றத்திற்கு அழகாக இருக்க முடியுமா? நீதிமன்றம் இதையும் தாண்டி யோசிக்கக்கூடிய இடத்துல, இதையும் தாண்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல நீதிமன்றத்தை நம்ம எல்லாரும் நம்பியிருக்கோமே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமா? அதே நேரத்தில் இந்த ஊழல் தடுப்பு ஆணையர், கண்காணிப்பு ஆணையர் அப்படிங்கிறது அமைச்சிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகு செந்தில் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜெகதீஸ்வரன் சார். சார் சொல்லுங்க, எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்? நீதிமன்றத்துடைய ரோல் இதுக்குள்ளேயே அடங்கிடுறதா பார்க்குறீங்களா? இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையரை நியமிச்சுட்டா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுமா? இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க நிறைய சாலைகள், நீங்க குறிப்பாக இந்த பூந்தமல்லி ஹைரோட்ல கூட பார்க்கலாம், தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கும். திடீர்னு நடுவில் சம்மந்தம் இல்லாத கட்டடம் நிற்கும், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினாங்க. ஏங்க இந்த ஒரு கட்டடம் மட்டும் இருக்குன்னா, ஒருத்தர் மட்டும் தனியா போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டார், அதனால அது நிக்குதும்பாங்க. ஆக்கிரமிப்புகள் அகற்றணும்னு சொல்றதும் உயர்நீதிமன்றம் தான், அந்த ஒருத்தர் கூட ஸ்டே கொடுக்கறதும் உயர்நீதிமன்றம் தான். சோ இந்த மாதிரிதான் இருக்கு இந்த தீர்ப்பு என்பது. நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், இல்ல கடுமையான ஊழல் எல்லா துறையும் நிலவுகிறது, அதை நீங்க குறைக்கணும்னா நீங்க கமிஷனர் போடுங்க. சார், உங்களுடைய நீதிமன்றங்களில், நான் சொல்றது கீழமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எத்தனையோ ஊழல் வழக்குகள் பெண்டிங்ல இருக்கே, அந்த ஊழல் வழக்குகளுக்கெல்லாம் எப்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட போகின்றது? இது முழுக்க முழுக்க நீதியரசர்கள் பற்றியது அல்ல, நீதித்துறையை பற்றியது. இதற்கெல்லாம் எப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறக்க போகின்றது? எத்தனையோ ஊழல் வழக்குகள். சொல்ல போனா இப்ப இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்கு மட்டுமே பாத்துக்கங்களேன். 96ல ஆரம்ப சொத்து குவிப்பு வழக்கு, 2001ல ஆரம்ப சொத்து குவிப்பு வழக்கு, 2006, 2011, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு பேசுறேன். எத்தனையோ ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அதுக்கு ஒரு என்கார்டே கிடையாதா? பழைய வழக்கெல்லாம் திடீர்னு இப்ப ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதியரசெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறாங்க, நல்ல விஷயம். பட் எத்தனையோ வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு, அதற்கெல்லாம் என்ன முடிவு? அரசியல்வாதிகளோட ஊழல் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் அப்படின்னு நீதியரசர்கள் தான் பேசுறாங்க, மாண்புமிகு நீதியரசர்கள் பேசுறாங்க. ஆனால் அந்த ஊழல் வழக்குகள் பயங்கர காலதாமதப்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த அரசியல்வாதிகள் காலதாமதப்படுத்தப்படுகிறது, நீதிமன்றங்களால் காலதாமதப்படுத்தப்படுகிறது பார்க்கின்றோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு பார்த்தோம், பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. அரெஸ்ட் ஆனாரு, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணாரு, மறுபடியும் சிறைக்கு சென்றாரு, வெளியே வந்துட்டாரு, மறுபடியும் அமைச்சர் ஆகிறாரு. அமைச்சரான பிறகு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது, நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்களா இல்ல சிறைக்கு போக விரும்புறீங்களா? நாங்க ரெண்டுமே விரும்பல, மக்களாகி நாங்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு எழுதுங்கன்னு விரும்புறோம். அவர் அமைச்சரா தொடர்வார், தீர்ப்பை எழுதிட்டீங்கனாலே அமைச்சரா தொடர்வாரா மாட்டாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீதிமன்றம் இப்படி ஒரு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குது, இப்படி ஒரு பார்வை வழங்குது. நீதிமன்றத்திற்கான சிக்கலா இல்ல இதை ப்ரூவ் பண்ண இடத்துக்கான சிக்கலா? அதனால கூட நீதிமன்றங்களால தீர்ப்பு வழங்க முடியாம போயிடலாம்ல. ஏன்னா என்ன நீங்க சார்ஜ் பண்ணி ஒருத்தரை கொண்டு போறீங்களோ அதை ப்ரூவ் பண்ண முடியல, உங்ககிட்ட அதற்கான எவிடன்ஸோ அதற்கான இதுவோ இல்ல அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? நிறைய இவங்க சொல்ற மாதிரி ஒருத்தரை மாட்டி, இப்ப அரசு ஊழியர்கள்னா யாரையாவது மாட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வழக்காக இருக்கலாம், இல்ல அரசியல்வாதிகளா இருந்தா ஒரு அரசியல் நோக்கத்தோட இருக்கலாம்.
அப்படி மாதிரியும் இருக்கலாம்ல. அப்போ அதையும் யோசிச்சு தானே வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுத முடியும். இல்லங்க, நிச்சயமா நிச்சயமா. நீங்க வந்து அரசியல்வாதிகள் காலதாமதப்படுத்துவதற்கான அத்தனை வேலையிலும் பண்ணுவார்கள். நம்ம ஊர்ல எவ்வளவு அரசியல்வாதிகள் பார்த்திருக்கோம். அது எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நான் சொல்றது நீதிமன்றத்திற்கான கடமையாக இந்த வழக்குகளை ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க? பல நேரங்கள்ல இவங்க வாய்தா கேட்கறாங்க, அவங்க வாய்தா கேட்கறாங்க. சில நேரங்களில் நீதிமன்றமே சொல்றது கடமை காட்டுறாங்க. நீ இது மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க விரைவில் நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவோம், ஒரு தீர்ப்பை கொடுத்துருவோம். சில நேரம் கடமையெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் அந்த கடமை காட்டுவது என்பது வாய் வார்த்தையாக இருக்கிறது தவிர உண்மையில் செயல்பாட்டிற்கு பல நேரங்களில் வராமல் இருக்கின்றது. அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கின்றது. நீங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழக்குகள் பெண்டிங் இருக்கு நீதித்துறையில மட்டும். அப்ப அத்தனை வழக்குகள் காரணமா இருக்குன்னா அதை குறைப்பதற்கு ஒட்டுமொத்தமாக நீதித்துறை என்ன செய்தது, சட்ட அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வையாகவும் ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது. இப்ப நீங்க இப்ப இந்த ஊழல் குறித்து பேசுறாங்க. நீங்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் நினைக்கிற ஒரு இந்த கருப்பு பண விவகாரம் குறித்து ஒரு பார்வை ஒன்று கொடுத்தார். அவர் கொடுக்கும் போது இந்த ஜிஆர் சொன்னது கரெக்டா எந்த நீதியரசர்கள் தெரியல, ஒரு பார்வை கொடுத்தாங்க. நீங்க வந்து அந்த இதுல நீதித்துறையை கேவலப்படுத்துறாங்க, அதுல வந்து நீதியரசர்கள் லஞ்சம் வாங்குற மாதிரியும் வக்கீல்களை லஞ்சம் வாங்குற மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் நீங்க பெருசா தவறா எடுத்துக்கிறீங்க? நீதித்துறையில ஊழலே இல்லையான்னு கேட்டாங்க. நீதித்துறையிலும் அந்த ஊழல் நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு முன்னாள் லாயர் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கின்ற 16 நீதியரசர்கள் மேல 8 பேர் மேல கன்ஃபார்மா வந்து கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு, 2 பேர் மேல எனக்கு தெரியல, 6 பேர் நல்லவர்கள் சொல்லிட்டு ஒரு சீல்டு கவர்ல லெட்டர் கொடுத்தார். அது மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எதுவுமே தெரியல. ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றமா அங்க நீதியரசர் அவர் வீட்டை போய் கட்ட நோட்டை பிரிக்கிறாங்க, ஒரு பணத்தை எரிக்கிறாருங்கிற செய்திகள் வருகிறது. நீதித்துறையிலும் இந்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஊழல் பறிஞ்சிருச்சுன்னா இதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து இருக்கின்றது. அதை தாண்டி நீங்க வந்து எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறதா? எல்லா துறைகளும் ஊழல் இருக்கிறது. நம்மளே வந்து தினமலரே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஊழல் குறித்து நம்ம பேசுறோம். நேற்று பள்ளிக்கல்வித்துறை ஊழல் குறித்து பேசணும், நீங்க வந்து இந்த ரைடு ஆர்டிஓ ஆபீசர் ரைடு குறித்து பேசுறோம் தொடர்ச்சியாக. அப்ப எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து புரியோடி போயிருச்சு. மக்கள்கிட்ட போயிட்டீங்கன்னா ஆமாங்க ஊழல் இருக்கதாங்க செய்யும், லஞ்சம் வாங்கதாங்க செய்வாங்க, நாங்களாம் பழகிக்கிட்டோம். ஓட்டு வாங்குறதுக்கு காசு, நீங்க புள்ள பிறந்தா காசு, பிள்ளைய போய் காமிக்கிறோம்னா காசு, அது வந்து பெண் குழந்தைன்னா வந்து அதுல டிஸ்கிரிமினேஷன், அதுல ஒரு 500 ரூபாய், ஆண் குழந்தைன்னா 700 ரூபாய், இதுல வீல் சேர் தள்ளிட்டு வர்றது காசு, எல்லாவற்றிலும் ஊழல் நீக்கமர நிறைஞ்சிருச்சு. அவர் நீங்க வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஊழல்ல நீங்க வந்து சிக்காம நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு இந்தியாவில இல்ல, நீங்க பிறக்கவே இல்லை, இதுதான் அர்த்தம். சரி, இந்த இடத்துல வந்து அழகர் சார்ட்ட கேட்குறது, இந்த விஜிலன்ஸ், இந்த டிவிஏசியோட ஆக்சுவலாக ரோல் என்ன? நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல ரெய்டு போகிறாங்கப்பா, சோதனை பண்ணுறாங்க, எதை பிடிக்கிறாங்க, இப்படி புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று சைடு என்ன பண்ணுறோம்னா, நம்ம பொதுமக்களாகவே நம்ம லஞ்சம் கொடுக்கும் பொழுது அவர்களை வரவழைச்சி அது ஏதோ ரசாயன நோட்டு கொடுப்பாங்க, கையங்களவுமா பிடிப்பாங்க. இப்படி தான் நம்ம ஒரு அசம்ஷன். உண்மையிலேயே அவங்களோட ரோல் என்ன? அவங்க அது வந்து சரியாக தான் செஞ்சிட்டு இருக்காங்களா? எதனால நம்மளால் இப்போ நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1350க்கு மேல வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்கு. இந்த ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமாவே சொல்றாங்க. நீதிமன்றம்ல ஒரு வருஷத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே முடிய மாட்டேங்குது. அப்ப எங்க நடக்குது, என்ன நடக்குது, இந்த ரோல் எப்படி இருக்குது? முடிய மாட்டேங்குதுல, முடிக்க விருப்பப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று, முதல்ல நான் எந்த கட்சியும் சாராதவன், ஒரு சமூக போராளி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸ்சி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஊழல் சொல்லியிருக்கேன். லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றுறார்கள் யார்? அரசியல்வாதிகள், சில அரசியல் வியாதிகள். அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ண சொல்கிறது யார்? அரசு அதிகாரிகள், நல்லவர்கள், அரசு அதிகாரிகள். இப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அது கடைசியில் அதெல்லாம் கொண்டு போய் வச்சாதான் நான் ஜுடிஷியரி கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்போ இந்த 3 பேருமே என்ன பண்ணணும்னா, நீட்டாக யார் தப்புன்றதை யார் போய் சொல்ல முடியும்? கடைசியில் கொண்டு போகிறது அரசியல் தான். இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து யாரெல்லாம் நேர்மையாக இருக்காங்கிறது தேடுங்க. இனிமேல் திருப்பி ஆணையர்ன்றதை ரிட்டையர்ட் ஏற்கனவே கரெக்ட் ஆகி தான் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. திருப்பி அவங்களை கொண்டு வந்து ஆணையர் வச்சோன்னா அவங்க போய் ஏதாவது கட்சிக்கு ஜாட்டை தான் அடிக்க போகிறாங்க. நீங்கள் இனிமேல் எந்த ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, இந்த ரிட்டையர் ஆன ஆளுங்களை தயவுசெய்து தலைமையாக போடாதீங்க. ஏன்னா அவங்க நொந்து நூலாக நல்லா சுரண்டி தின்னு திருப்பி அந்த அந்த ஆசையில் தான் ஓடி அவங்க உட்காடுறாங்க. சார், அவ்வளோ வருட அனுபவம் இருக்கும்போது அவருக்கு எங்கே நடக்கும்ன்றது தெரிஞ்சு, அதான் எங்கே நடக்கும் தெரிஞ்சு அங்கே போட்டு ஒரு தட்டினா காசு வந்துடும். அது தெரிஞ்சு பண்ணது. அதனால் அது ஈஸி. இப்போ நான் எத்தனை ஆணையர் வந்திருக்காங்க, எத்தனை பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை மக்கள் சபை இருந்திருக்குது, நான் ஒரு 15-20 விஷயங்கள் சொல்கிறேன். எத்தனை ஆணையர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுநர் இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்டேட் ஃபார் மாற்ற தட்டிக்கிறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் சொல்லலை, நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம். இப்படி தானே எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சொல்கிறவங்க எல்லாமே அது பண்ணும்போது நம்ம கோவம் வருதா இல்லையா? ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறவங்க எல்லாமே, நான் ஒரு சேலஞ்சு கேட்குறேன். என்னென்னா, கடந்த ஒரு 15-20 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 2 கட்சியில் கூடிய சிஎம்ஐ மீட் பண்ணுறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். என்னால் முடியல. ஒரு போராளி, நேர்மையாக இருக்கிறேன், அது ஓரளவு தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் 2 சிஎம்முமே, டிஎம்கே சிஎம், ஏடிஎம்கே சிஎம் 2 பேருமே மீட் பண்ண பார்க்குறேன், என்னால் முடியல. இப்போ இருக்க சிஎம்மாவது விஜய் விளையாடு எங்களுமே ஆளுநர் அழைக்கணும்.
திருப்பி திருப்பி மேலே இருக்க ஆளுங்க அழைக்காதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ரிட்டையர்டான ஆளுங்களாக இருந்தால் எவ்வளோ பெரிய படிச்சாலும் அவங்க திருப்பி எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாங்க. 1-2 பேர் நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க, வரமாட்டாங்க, நமக்கு என்ன வம்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, விட்டா போதுன்னு போயிருப்பாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை எடுங்க. ஒரு துறையிலும் என்ன நடக்குது நாங்கள் சொல்கிறது ரெடியாக இருக்கும். உண்மையாலே நீங்கள் பண்ணுறதா தான் ஒன்று. 2வது, இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் யாராவது வந்து நீ என்ன இப்படி பேசுகிற, நாங்கள் ஊழலற்ற நிர்வாகம் காட்டுறோன்னு சொன்னோம்னா நான் கேட்குற ஒரு கேள்வி, ஒரு வட்டம், ஒரு பகுதி, ஒரு மாவட்டம், என்றைக்காவது ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட என் கால் வீடு கட்டுறான், நீ என்னமோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20,000 கட்டியா 50,000 கட்டியாமே அப்படின்னு என்றைக்காவது உங்கள் லெட்டர் பேரில் எழுதி நீ அவனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கியா? எந்த கட்சிக்காரன் லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? அது மாதிரி போலீஸில் வந்து டிராஃபிக்கில் நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்க, டிடிக்கு 10,000 பேர் 5,000 கேட்கலாமே, ஏன் பண்ணீங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஏன் அனுப்பல? இந்து ஆயத்தில் எடுங்க. நான் வந்து இத்தனைக்கும் நான் சாமி, நான் ஒன்றே இந்து பேசுகிறேன்னா நான் ஒன்று அகைன்ஸ்ட் இந்து கிடையாது. மொட்டை அடிக்கிறதுல ஊழல் முட்டாள்தனமாகுது. என்னென்னா திருச்செந்தூரில் போங்க, எல்லா ஊர்லேயுமே போங்க, என்ன யாரும் காசு கொடுக்காதீர்கள். ஆமாம் இருக்கும். இது அடிமுட்டாள்தனம் இல்லை. 1 கோடி பேருக்கு நீ புத்தி சொல்கிற. அங்கே இருக்கிற 20 பேர் மொட்டை அடிக்கிற கான்ட்ராக்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் அங்கே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா உன்னை சஸ்பெண்ட் பண்ண அடுத்த நாள் போட்டுன்னு சொல்லக்கூடாது. உங்களால் இது என்ன முட்டாள்தனம்னா 20 எப்போவுமே நம்ம சாபக்கேடு, தமிழ்நாடு சாபக்கேடு இருக்கிற கொஞ்சோண்டு அதிகாரிகளாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணுவா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் 1 கோடி பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க, 8 கோடி பேர் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. செல்ஃபோன் பேசிட்டு போகாதீங்கன்னு வாங்க, குடிச்சிட்டு ஓடாதீங்கன்னு அதை பிடிக்கவங்களே செல்ஃபோன் பேசிட்டு குடிச்சிட்டு ஓட்டுவாங்க. அப்புறம் உங்களை எவன் மதிப்பான்? ஒரு உயரதிகாரி உட்காந்துருப்பார் காரில், அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், உட்காந்துருப்பார். அவங்க டிரைவர் செல்ஃபோன் பேசிட்டு போவார். அவங்க சங்கர் ஃபிலிம் இருக்கும், அவங்களுக்கு பம்பர் இருக்கும். அப்புறம் நீ எப்படி என்ன நீ அதிகாரி? நீங்களாம் என்ன ரோல் மாடல்னு கேட்குறேன். இதெல்லாம் காலம் மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாற்றணும். ஆனால் ரொம்ப டிலே ஆகக்கூடாது. தயவுசெய்து இந்த வாட்டியாவது இந்த தினமலர் மூலமாக சொல்கிறேன், திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆளுங்க, என்ன மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய இடத்துல போராட்டம் இருப்போம், ஜெகதீஷ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து எங்களை மேலே கூப்பிடுங்க. நீங்கள் எங்களுக்கு எந்த போஸ்டிங் தர வேணாம், எங்களுக்கு எந்த சம்பளம் தர வேணாம், எங்களுக்கு கார் தர வேணாம், ஒன்று தர வேணாம். மாதத்தில் ஒரு ஆள் என்னென்னு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து வந்து போடுறோம். எத்தனை அதிகாரி பேதி ஆகிறா மட்டும் பாருங்கள். இந்த ஊழலில் இன்னொரு பிரச்சனை என்ன, ஜுடிஷியரிக்கு நான் சொல்கிறேன், ஜுடிஷியரி கூப்பிட்டு பேசுகிறீங்க. இப்போ இவர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி நான் ரிலாக்ஸேஷன் கொடுக்காதீங்க. சாதாரணமாக தெரியாமல் ஒரு தவறு பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் முன்னாடி என்னன்னா அவனை ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிஞ்சே பண்ணக்கூடிய திருட்டு லஞ்ச பரதேசிகளை ஏன் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் ஜாமீன் கொடுக்குறீங்க? என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டு பப்ளிக் சார்பாக, இது எப்படி ஒழிக்க முடியும்னா ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு ஒரு அந்த அத்தாரிட்டி இருந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் எது வரேன். நான் இன்கேஸ் நான் ஒரு அரசியல்வாதியாக, டாப் லெவல் அரசியல்வாதியாக இருந்தாலோ, இல்லை டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலோ, இல்லை டாப் லெவல் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி கவர்மெண்ட்டில் சேர்த்துட்டு அவங்க வீட்டில் யாரெல்லாம் அந்த ஊழலில் சம்பாரித்து வாங்கினாங்களோ அந்த டிகிரி கேன்சல் சொல்லு. ஒரு சாதாரண பனியன் வேட்டியை கொடுத்து பிளாட்ஃபார்மில் ஒரு கடையை கொடுத்து, இப்போ எப்படி கார்பரேஷன் ஒரு கடை கொடுக்காங்க, கடையை கொடுத்து படுக்க சொல்லுவாங்க. எதில் பப்ளிக் டைரக்ட் யூஸ் பண்ணிட்டோம், செத்துருவாங்க. அடுத்த வாட்டி ஒரு மினிஸ்டர் எவ்வளோ கை வைப்பாங்க? ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், ஒரு வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலர், யாரோ ஊழல் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரியை ஊழல் பண்ணுவாங்க. உண்மையாலே ஒழிக்கணும்னு நினச்சா இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி ஜுடிஷியரி ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பயப்படுவாங்க. அதை விட்டுட்டு திருப்பி அதை வழக்க விசாரிக்கிறேன். பான் பராக் ஊழல், குட்கா ஊழல் வந்துச்சு. அந்த குட்கா ஊழல் எங்கே? தலைமைச் செயலரில் ரைடு பண்ணாங்க, அந்த ஐஏஎஸ் உள்ள ரைடு பண்ணாங்க. என்னாச்சு? அடுத்த கஷ்டம் அடுத்து வந்தது. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஊழலில் எத்தனை வகையான ஊழல் சொல்கிறேன் பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் நாங்கள் சந்தித்த களத்தில் நின்று என் நண்பர்கள் நாங்களாம் சேர்ந்து பார்த்த ஊழல். இதெல்லாம் கண்ணுக்குள்ள தெரியுது. ஹெச்ஆர்என்சி கோயிலில் பிரசாத கடை, பூக்கடை, மாலைக்கடை, இதுக்கெல்லாம் டெண்டர் என்ன தெரியுமா? ரவுடிசம் மாதிரி இருக்காங்க. இது எவ்வளோ ஊழல் அதிகாரிகள் போக தெரியுமா? சாமிக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல, அது என்ன லெவலில் இன்னும் அது ஏன் பொறுமையாக இருக்குது இல்லை. அந்த அளவுக்கு பெரிய ஊழல் ஹெச்ஆர்என்சியில் நடக்குது. ஹெச்ஆர்என்சியில் ஃபுல்லாக இப்போ கூட ஒரு அம்மா அந்த ஒரு ஏசி பாருங்கள், சாரி பள்ளிக்கல்வி, அது பள்ளிக்கல்வி, பள்ளிக்கல்வி. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிசனில் இப்போ ரீசெண்டாக வந்து பிரிசனில் கோகிலான்னு ஒரு புதுச்சேரியில் ஒரு லேடி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமாக அவங்க கணவர் வந்து கைதியாக இருந்து சிறையில் வந்து வேலை செஞ்சார். அதை எடுத்து அந்த கம்ப்ளைண்ட் போடும்போது விசாரிக்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக கைதிகள் செய்த பொருட்கள் அந்த விற்பனையில் 14 கோடி ரூபாய். நீங்கள் என்ன குடும்பம் கோயில் போனால் அங்கே 2 குடும்பம் அவுத்து போட ஆடுமா? நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னா அங்கே சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறையில் இருக்கவனே இதை பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க? உள்ளே பார்க்கணும். அங்கே சின்ன ஊழல், இந்த ஊழல் நான் நினைப்பேன் 100 கோடி தான் ஊழல் கிடையாது, சின்ன ஊழல் ஊழல் தான். அந்த இடம் தான் எல்லாரும் கேட்குறாங்க, 100 கோடி எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாமல் என்னைக்கு பல காலம் எடுத்துட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப் டைமே முடிச்சிடுறாங்க நிறைய பேர். ஆனால் 50 100 வாங்குறவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் அதை தான் நோட் பண்ண, இதைத்தான் சொல்கிறேன். 50 100 நான் சொல்கிறேன், 100 கோடி வாங்குறது ஒரு ஆள்கிட்ட வாங்கலாம். நீ 50 100 டெய்லி வேணால் கிட்டத்தட்ட நீ அதே தான். சும்மா இந்த சால்ஜாப்பு வேலையே வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தன் தப்பான விஷயம் பண்ணுறான், அதுக்கு நம்மளும் தப்பான விஷயம் பண்ணுறதா? ஏன் சுய ஒழுக்கம் இல்லையா? அவன் பண்ணுறான், நம்மளும் பண்ணணுமா? ஏன் அதுக்கு பதில் அவனுக்கு எதிர்த்து இல்லை, அவன் பண்ணுறான், நம்ம ஏன் பண்ணணும்?
ஒண்ணு. ரெண்டாவது இல்ல மக்களே இப்ப வந்து இப்ப ஒரு வேலை ஆகணும்னா கொடுக்கறதுக்கு தயாரா மேடம் இருக்காங்க. இல்ல நான் இப்ப என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. இல்ல இப்ப 2 பேர் இருக்கோம் சார். உங்ககிட்ட விஷயம் சொல்றேன். இல்ல இருங்க, 2 பேர் இருக்கோம். ஒருத்தர் நான் வந்து ஒழுங்கா முறைப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், இன்னொருத்தர் வேலை எனக்கு சீக்கிரம் ஆகணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப அவரது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் வழியா இப்படி இது. இல்ல அதுதான் இப்ப கேக்குறேன். இப்போ பில்டிங் அப்ரூவல் வருது மேடம், டர்ன் அரவுண்ட் டைம்னு ஒன்று இருக்கணும். உண்மையிலே அரசியல்வாதி ஒரு நேர்மையா நெஞ்சுறுதி உள்ள, திராணி உள்ள, தைரியம் உள்ள அரசியல் நேர்மையான இருந்தா நீங்க சொல்லுங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது டர்ன் அரவுண்ட் டைம் போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த மனு இங்கே கொடுத்தா 3 நாள் இங்கே வரும், 2 நாள் இங்கே வரும். ஏன் அதை பண்ணல? அது உண்மையில பண்ணணும்னா மாசம் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம் போட்டு பேருக்கு மேடம், பேருக்கு மேடம் நீங்க ஒண்ணு இல்ல எல்லாமே ரிவ்யூக்கு போறாங்க, ஆய்வு நடத்துறாங்க விரைவில். காமெடி மேடம், அது கண் துடைப்பு. நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு போய் அங்க நில்லுங்க வாசல்ல, எத்தனை பேர் எத்தனை மனு கொடுக்குறாங்க தெரியுமா? சிரிச்சிருவீங்க நீங்க. எத்தனை மனு, அந்த மனு வெயிட் போட்டாலே தமிழ்நாடு கடலுக்கு ஒரு 10% அடிச்சிடலாம், சும்மா கண்டுக்காத மனுக்களை. ஸோ இதெல்லாம் யாருக்கு மனு, எதுக்கு மனுலாம் அவங்களுக்கு தெரியாது. இதில் என்ன சொல்கிறேன், கார்பரேஷன் ஊழல் பில்டிங்கில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஒரு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் போட்டு கொடுத்துட்றேன். நான் கேட்கவே இல்லை. நீங்கள் நமக்கு பைத்தியம், நம்ம இது மாதிரி சும்மா கொடுக்குறதுக்கு டிமாண்ட் அங்கே உருவாக்கப்படுது. யார் எனக்கு சீக்கிரம் வேணும்னு சொல்கிறான்னா அவனுக்கு என்னென்னா ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து சம்பாதிச்சிருப்பான், ஏதோ பண்ணணும், ஏதோ இருக்கும். அப்படி வரவங்கள்ட்ட என்ன சொல்லணும், கவர்மெண்ட்டு 10% எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஃபார் தட்கல் பாஸ்போர்ட் மாதிரி கேளு, அது கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டாக போட்டோம், அதை பண்ணும்ல. அப்போ ஊழல் என்னன்னா, நீ பெரிய லெவலில் பெட்டி வாங்குற, சின்ன திருட விடுற, அவன் மேலே புகார் போனால் கூட புகாரை கண்டுக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், கொடிநாள்ன்ற பேர், இது எவ்வளோ வைத்தச்சல் தெரியுமா? மிலிட்ரிக்காரங்க நம்ம நாட்டுக்காக உழைக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லி கொடின்னு சொல்லி விற்கிறாங்க, கொடின்னு விற்கிறாங்க, கொடிநாள் ஃப்ளாக் விற்கிறாங்க. அந்த ஃப்ளாகில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு கொடிநாள் வாங்கிங்க சார்னுவாங்க. நம்ம வாங்கினோம்னா அந்த 50 ரூபாய்க்கு கொடி கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ண, என்ன சார் தாசில்தார் ஆஃபீஸில், இது தாசில்தார் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அநியாயங்கள். தாசில்தாருக்கு டார்கெட் இல்லை, இது ஒரே சொல்லிடுறேன், இந்த முடிச்சிட. தாசில்தாருக்கு டார்கெட் 5 லட்சம் வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணணும்னு. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்கள் லேண்ட் எவ்வளோ, இது மாதிரி 1 கோடி ரூபாய், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடிநாள் கொடுத்துட்டு போயிடுங்க. யார் வீட்டு காசு யார் கேட்குறது? உங்கள் சம்பளத்தில் நீ 10% கொடுத்துருக்கியா? அப்போ அந்த தாசில்தார் என்ன பண்ணும், மாதம் உங்கள் சம்பளத்தில் 5% கொடு கொடிநாளுக்கு. ஏன் கொடுக்க மாட்டேன்? அந்த கொடிநாள் ஃபண்ட் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஊழல் நடக்குது, செக் பண்ணணும். இதில் 10 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன சொல்லி கேட்கணும். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் வழக்கு சீக்கிரமாக முடிச்சு வைங்க, பிரச்சனை வந்துருச்சு, தீர்ப்பாயத்தில் இப்போ இருக்குது, இதை முடிச்சு வைங்க சீக்கிரம் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி முடிக்க முடியும், இதுக்கான ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோடது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு? நிச்சயமாக முன்னாடி அடகு சந்தையில் வந்து என்னை மாதிரி ஜெகதீஸ்வரன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் முதல்வர் கூப்பிடணும். அடகு சந்தையில கூட கூப்பிடுவார், என்னெல்லாம் கண்டிப்பா கூப்பிட மாட்டார், எல்லாருக்குமே தெரியும். லைட்டர் நோட். இன்னொன்னு, அவர் இன்னைக்கு யாரை கூப்பிடுறாருங்கிறதையும் பார்க்கிறோம். ஊழல் சம்பந்தமா பேசுறதுனால இன்னைக்கு விஜயபாஸ்கர்களை கூப்பிடுறாரு. எந்த விஜயபாஸ்கர்கள் மேலெல்லாம் 3 வழக்கு 4 வழக்கு ஊழல் வழக்குகள் இருக்கு, அவர்களை தான் அணைச்சுக்கிறாங்க அந்த கட்சியில தூய சக்தி ஆட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கின்றோம். இல்ல அந்த வழக்கெல்லாம் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும்னு சேர்த்து சொல்லி இல்ல என்ன சேர்த்துக்கலாம் சொன்னா தப்பா நினைக்கிறேன். நான் அப்புறம் ஊழல் பண்ணேன் இல்ல அத சேர்த்து காட்டுறீங்களா? அதுக்கு சொல்றீங்க, சொல்லுங்க சார். சரி, இன்னொரு இந்த மாதிரியான வழக்கு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க பல நேரங்கள்ல இன்னும் சொல்லப்போனா அரசு ஊழியர்கள் சில நேரங்கள் தவறு செய்யாதவர்களும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்கு பத்தி நமக்கு தெரியல, பட் தவறு செய்யாதவர்கள் மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பொதுவாகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு 6 மாசத்துக்குள்ள விசாரிச்சு அதற்கான முறையான தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. தவறு செஞ்சிருந்தா அவர் சிறைக்கு செல்லணும், தவறு செய்யாதவர் இருந்தா அவர் வந்து தொடர்ச்சியாக அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏன் வந்து ஊழல் செஞ்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவமானத்துக்கு உட்படுத்துறீங்க. அதுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. இப்ப நீங்க ஒரு 6 வருஷம் ஒரு வழக்கு நடக்குது, 6 வருஷம் கழித்து அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்னா அந்த 6 வருஷத்துக்கு அவர் அடைந்த அவமானம், அவர் குடும்பம் அடைந்த அவமானம், அதற்கெல்லாம் யார் ஈடு கட்டுறது, யார் காம்படிஷன் கொடுக்கறதா யாருமே இங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அப்போ இது மாதிரியான இப்ப ஒழுங்காற்ற தீர்ப்பாயங்களாக இருக்கட்டும், இல்ல கோர்ட் ஆகட்டும், எல்லாவற்றையும் விரைவாக முடிக்க வேண்டும் அப்படிங்கறதான் பார்வை. இன்னைக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதையுமே விரைவா முடிக்கிறது இல்லை. பல நேரங்கள்ல வந்து நீதிமன்றங்களுக்கு பெரிய அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கு, தீர்ப்பாயங்களுக்கு பெரிய அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கு. நீங்க சொல்றாங்க ஊழல், நீங்க சொல்லப்போனா இந்த டிவிஎஸ்ஐ சார்ந்த விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனா எம்பிஎம்எல்ஏவோட வழக்குகள், அது தேர்தல் வழக்குகளா இருக்கலாம், எல்லா வழக்குகளையும் 1 வருஷத்துக்குள்ள முடிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதிகளோட வழக்குகள், இதை நம்ம காலதாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நேரங்கள் பார்வைகளாக முன்வைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா செய்யல. பார்க்கும் பண்ணி தேர்தல் வழக்கு பார்த்தோம், அப்பா அவர்கள் வந்து எப்ப நடந்த தேர்தல் வழக்குக்கு இப்பதான் ஒரு தீர்வு கிடைக்குதுங்கிற பார்க்கிறோம். அதற்கு பிறகும் அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ராஜகண்ணப்பன் வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது, சிதம்பரம் வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது, ஸ்டாலின் அவர்கள் வழக்கு என்னாச்சுன்னு தெரியாது. இந்த தேர்தல் வழக்குகளே அவளை பெண்டிங்ல இருக்குங்கிற பாக்குறோம். இவங்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கிறாங்க. அந்த கோர்ட்ஸ் அமைச்சும் எத்தனையோ காலங்களாக இந்த வழக்கு எல்லாம் நிலுவையில் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்கெல்லாம் இவர்கள் ஆனா சொல்வது, நாங்கெல்லாம் குற்றமற்றவர்கள், எங்களை வந்து அரசியல் பழிவாங்கல் பண்றாங்க,
நீங்க அப்போ விரைவாக அந்த வழக்கை முடிப்பதற்கான வேலைகளை எல்லோரும் சேர்ந்து செய்யணும். அது கூட்டு பொறுப்பு இருக்கு. பட் ஆனா அது நடக்கல அப்படிங்கும் போது அதற்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சபார்டினேட் கோர்ட்ஸ்ல தீர்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க பல நேரங்கள்ல எல்லாரும் சொல்ல ஒரு முக்கியமான ரிஃபார்ம், மேல்முறையீடுங்கிறது ஒரு தடவை இருந்தா போதும். கீழமை நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றம் போனீங்களா அதோட முடிச்சிருங்க, மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். இல்ல ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கீழமை நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றம் போகும்போது 3 மாசம், அதுக்கடுத்து ஒருவேளை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் 6 மாசம், அதற்கு மேல இந்த வழக்கு வந்து மறுபடியும் விசாரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்திற்காக நகர்த்துங்கிறாங்க. நிறைய ரிஃபார்ம்ஸ் பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா லா கமிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளவு ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே அரசியல்வாதிகள் தான் அதெல்லாம் பாராளுமன்றத்துல விவாதிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதுன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வர மாட்டேங்குது. அதெல்லாம் பெரிய சிக்கலாக இருக்கிறது. நீங்க வந்து நிறைய கீழமை நீதிமன்றம் நிறைய சிக்கல்கள் இருக்கு, மெஜிஸ்ட்ரேட்ஸ்ல சிக்கல் இருக்கு, நிறைய பேர் கடமைக்கு வந்துட்டு போறாங்க, குடும்ப நீதிமன்றங்கள வழக்குகள் இருக்கு, ஊழல் சார்ந்த வழக்குகள் இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. இதனால ஒரு பக்கம் ஊழல்வாதிகள் சில நேரங்கள்ல தப்பிச்சு போறதை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் நிரபராதிகள் யாராவது மாட்டிக்கிட்டு விழிபதுங்கி நின்றுட்டு கடைசி வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்காம இருக்கிற காட்சிகளும் பார்க்கின்றோம். இவர்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு பார்வையை கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? எல்லோருக்கும் இது பொதுவாக நீங்க 2 பேர் ஒரு மனுதாரராக போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகள் அந்த மாதிரி தீர்ப்பாயங்கள்ல இருக்கும். தீர்ப்பாயங்கள் அதனால பென்ஷன்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. நீங்க வந்து அவங்க உழைச்ச காசுக்கு வராது, சம்பாதிக்கிற காசு வராது, எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது இவர்கள் வந்து முறையாக எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்றங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு சொல்லிருக்காங்கல்ல, கமிஷனர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுங்க, கமிஷனரை விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கிறாங்கல்ல. இதோட இல்லாம அடுத்த இந்த ஹியரிங் வரும்பொழுது கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா, அவருக்கு எங்கள் டேட்டா ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த ஒரு மாசத்துல எத்தனை வழக்குகள், எத்தனை தீர்ப்பாயங்கள்ல எத்தனை வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்குங்கிறத எங்களுக்கு அனுப்புங்க. சில நம்ம பார்த்துருப்போம் லோக் அதாலத்துல பல வருடங்களாக பைசல் பண்ணாத வழக்கெல்லாம் ஒரே நிமிஷத்துல வந்து அப்பா நீ என்னப்பா இதுக்கு ஓகே சொல்றியா இல்லையாப்பா இதோட முடிச்சுக்கோங்கப்பா அப்படி சொல்லி பண்ணுவாங்க. சில நேரங்கள் அது மாதிரி வேகமான சில ப்ராசஸ் தீர்ப்பாயங்களுக்கும் அது அப்ளை பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரிலாம் சில ரொம்ப அவசரமான மெஷர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சார் உங்க இறுதிக்கட்ட பார்வையை இதை நான் எடுத்துக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் ஊழல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க அதையும் சேர்த்து நீங்க என்ன வந்து நான் உங்களுக்கு கேள்வி என்ன வைக்க விரும்புறேன்னா, டிவிஎஸ்சி மேட்டர், இப்ப டிவிஎஸ்சி மேட்டரும் சரி, இப்போ இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நாங்க ஊழலை ஒழிப்போம்னு சொல்றாங்க. சோ அப்ப எடுக்க வேண்டிய உண்மையான மெஷர்ஸ் என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கார்ப்பரேஷன் ஊழல்ல லிஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல சொன்னேன் பில்டிங்க்கு வந்து இவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு. அந்த ஊழலை யார் ஒழிப்பா? ஏன்னா எல்லாம் மேல் லெவல் வரையும் போகிறதுனால அதை ஒழிக்க முடியல. அதை ஒழிக்கணும். இவங்க உண்மையிலே இந்த ஆட்சி வந்து பண்ண போகிறாங்கன்னா அதை பண்ணட்டும். ரெண்டாவது, அந்த பில்லு கான்ட்ராக்டர் ரோடு போடுறதுக்கோ இல்லை இதுக்கோ பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்பரேஷன் ஜோன்லையும் ஏஇ ஸ்கொயர் அந்த எஸ்எம்ஓ இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இஇலேருந்து எல்லாருக்குமே பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடியதெல்லாம் யார் கட் பண்ணுவான்? இந்த ஊழல் யாருக்கு தெரியாது? யார் வாங்கலன்னு சொல்ல முடியாது. எல்லா கான்ட்ராக்டருக்கும் தெரியும். பாதிக்கப்பட்ட கான்ட்ராக்டர் கூப்பிட்டா மொத்த கதையும் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு கான்ட்ராக்டர் ஃபுல்லாக சொல்லியிருந்தாரு. 2 இல்ல சார் உங்ககிட்ட சொல்றாங்க. பட் இது புகாரா கொடுக்கறது நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு சாதாரண அழகர் சித்தில் எனக்கு தெரியும் போது ஊழலற்ற நிர்வாகம் உங்களை நம்பி சொல்லலாம். உங்களுக்கு இல்ல மேடம், நான் என்ன கேட்கிறேன், என்ன சொல்லலாம் இல்ல, ப்ரூவ் பண்ணணும்ன்ற இடத்துல ஊழலற்ற நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சி எவ்வளவு விஷயங்களுக்கு ப்ரூஃப் எடுக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கு ப்ரூஃப் எடுக்க முடியலன்னா அப்புறம் இன்னெஃபிஷியன்ட். நேத்திக்கு கூட வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க அந்த டெண்டர்ல எல்லாம் என்ன நடந்தது, எந்த ஒப்பந்ததாரருக்காவது யாராவது லஞ்சம் கேட்டாங்களா, லஞ்சம் கொடுத்தீங்களா, அது புகார்கள் கொடுங்க கொண்டாந்து. மேடம் ஒரு நிமிஷம், புகார் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு யாரு ப்ரொடெக்ஷன், யாரு இவங்களுக்கு பாதுகாப்பு யாரு? அதுதான் நான் கேக்குறேன். இப்போ அந்த ஒரு விஷயத்தை நான் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்றேன், லிஸ்ட் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பில்லு பாஸ் பண்ணது லஞ்சம். ரெண்டாவது வந்து பில்டிங்ல நோ செட் பேக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் அந்த யூடியூப்ல ஆட் வருது. அவங்க ஆடு உஷார் போடுறவங்களாம் பாருங்க, நேராக அந்த வாசலை மட்டும் தான் காட்டுவாங்க, சைடு செட் பேக் காட்டுவாங்க. ஏன்னா காம்பவுண்டே கிடையாது, பக்கத்து காம்பவுண்டு. இதுக்கெல்லாம் எந்த முட்டால் அப்ரூவல் கொடுத்தது? எப்படி லைட் வரும், எப்படி காற்று வரும்? அப்போ அந்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கல. நீர்நிலை சென்னையில் கலெக்டர் ஆஃபீஸ் நீர்நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நீர்நிலைக்கு அப்ரூவல் கொடுத்து யார்? அந்த கலெக்டர் பில்டிங் எப்படி கட்டுவாங்க? அதில் நீங்கள் என்ன அதில் உட்காந்து நீங்கள் கலெக்டர் விசாரிக்கிறீங்க? அப்போ எப்படி உங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணலையா? நீங்கள் என்ன அப்புறமா படிச்சுப்பீங்க பெரிய லெவலில்? அப்போ உங்களை நீங்களே தப்பு, நீங்கள் இன்னொருத்தவங்க விசாரிக்கிறீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் யார் அந்த ஆளுங்களாம் நீங்கள் செட்டில்மெண்ட் பெனிஃபிட்டை கட் பண்ணிடணும். என்ன உங்களுக்கு பென்ஷன் போது கட் பண்ணிடணும். அது பண்ணல. அடுத்து ஃபுட் சேஃப்டி என்னைக்காவது உங்கள் இடத்துல உங்கள் ஏரியா ஃபுட் சேஃப்டி கேட்டால் தெரியாது. ஒரு ஃபுட் சேஃப்டி ஹோட்டல் வாசலில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நேம் போடணும், அவங்க நம்பர் போடணும். எங்கே இருக்கா? குட்கா மேட்டர் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் குட்கா மேட்டர் சொன்னாங்க, குட்கா ஊழலுக்கு இன்னைக்கு வரைக்கும் குட்கா ஓடுது. ஏன் ஃபுட் சேஃப்டி ஃபஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி ஆகுது? அப்போ தான் போலீஸ் ஏன் ஃபுட் சேஃப்டி எடுக்கல? இந்த மெட்ரோ ரயிலில் ஃபுல்லாக நான் சொன்னேன் நார்த் இந்தியன்ஸ் வந்திருக்காங்கன்னு, அவங்க எல்லாம் வாயில் சேவ் பண்ணுறாங்க. எங்கே அந்த பீகார்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க, ஏன் அதை போய் ரெடி பண்ணல? ஏன்னா இதில் ஒரு ஊழல். அது மட்டும் இல்லை, இந்த சிஎம்ஆரில் என் ஃப்ரெண்டு சொன்னார், உண்மையான செக் பண்ண சொல்லணும். ஹேண்ட் க்ளவ், ஹெல்மெட்டு, ஷூ தங்குறதுக்கு இப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு இவங்க 500 பேர் தங்க வச்சு அவங்க போடுற ஷூலாம் பார்த்தீங்கன்னா பதன்னு இருக்கும். இந்திக்காரன் ஷூலாம் ஓவர் கூட கிழிஞ்சு போயிருக்கும், அவனை பார்த்துல டர்ட்டியாக இருக்கும். ஆனால் இவன் மந்த்லி 2-3 months ஒன்ஸ் தரதான் வந்து ஊழல் எழுதிக்கலாம். இதெல்லாம் பார்த்தா பல ஆயிரம் கோடி ஊழல். இதில் யார் சிபிஐயோ இல்லை ஐபியோ யாராவது விசாரையோ யோசிங்க. இதை மாதிரி எடுத்திங்கன்னா எத்தனை டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தெரியாது. ஒன்று ஆவின் ஊழல், இது வந்து உலகமாக கேவலமான ஊழல். என்ன ஆவின்னா இவங்க பேச தரம்லாம் கிடையாது, குறைக்கிறது கிடையாது.
எம்ஆர்பியோட ₹2 எக்ஸ்ட்ரா. இது அசிங்கம் இல்லை? இது விட ஒரு கேவலம் ஏதாவது சட்டத்தை அசிங்கப்படுத்த ஒரு கவர்மெண்ட் துறை இருக்குமா? இதுக்கு ஒரு எம்டி, அதுக்கு ஜேஎம்டி, அதுக்கு வந்து ஜிஎம், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எந்த கடையில் போனாலும் ₹2 எம்ஆர்பி எக்ஸ்ட்ரா கேட்டால் நாங்கள் பார்க்குறோமா? நீ அப்போ எதுக்கு ரைடு இல்லாமல் ஏன் ஜிஎம் போக மாட்டீங்க? எம்ஆர்பியோட அவங்க என்ன கேட்குறாங்க? 4 நாள் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 10 கூலிங்கிறாங்க. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க. அப்போ இவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணது யார் வேலை? எல்லாம் சுற்றி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரணும். ஆனால் கலெக்டர் இந்த வேலைலாம் பண்ணல. ஒன்லி ஃபார் அரசியல்வாதி, ஃபார் கலெக்டர். கலெக்டர் இஸ் ஒன்லி ஃபார் அரசியல்வாதி, நாட் ஃபார் மக்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அனிமல் வெல்ஃபேர் ஊழல். அனிமல் வெல்ஃபேர் ஊழல்னா அனிமல் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு எவ்வளோ வாங்கிட்டு நாங்கள் அனுப்புகிறோம் வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டோம், வேப்பரிக்கு அனுப்பிச்சோம்னா அதை அப்படியே புஷ் பண்ணி தனியார் அனுப்புறது. அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நைட்டு 11 மணிக்கு ஒரு நாய்க்கு போய் 750, 1000 ரூபாய். ரோட்டில் நாயை பிடிச்சி போய் ஒருத்தன் எவன் விடுவான்? அந்த இடத்துல டாக் பைட் ஆச்சுன்னா நாய் கடிச்சா நாய் கடி இன்ஜெக்ஷன் கிடைக்காது, ஸ்டாக் இல்லைன்னுவாங்க, இல்லைன்னா அதை விற்றுருவாங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? இது கேட்கல. ரெண்டாவது, குழந்தை பிறந்தா அங்கே குழந்தை பிறந்தா மார்ச்சுவரி எல்லாத்துக்கும் ஊழல். இது யார் கேட்கறது இல்லை. ரெண்டாவது, பான்ப குட்கா ஊழல். பேருந்து கடைகள், நிலையத்தில் கடைகள் ஆக்கிரமிப்படுது. கோயிலில் பிரசாத கடை எப்படியோ அந்த மாதிரி பேருந்து கடைகளுக்கு ஒரு ஏலம். இந்த ஏலம் எவ்வளோ பேர் ரவுடிசம் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஊழல். அதிகாரிகளுக்கு போய் சேர்ந்துடும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு போட்டுருங்க, L1 போட்டுருங்க. L1 யார் சொல்லுவா? இந்த அதிகாரி சொல்லிவிடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது? இது மக்களை முட்டாளாக்குறது. ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னால் தயவு செய்து நாமக்கே சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் இல்லை, இனிமேல் வந்து காலங்கள் மாற மாற மக்கள் கோபம் ஆரம்பிச்சிட்டான், அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி கண்டிப்பாக கேட்பான், சட்டையை பிடிப்பான். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த தாசில் ரொம்ப பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே இருச்சாங்க பார்த்தீங்களா? ஒரு கேள்விப்பட்டு ஒரு 5-4 வருஷம் முன்னாடி. அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர், ஒருத்தர் வந்து பாம்பெட் உள்ளே விட்டான். இப்போ மக்களும் எவ்வளோ தான் பொறுத்து போவாங்க? தயவு செய்து இனிமே சும்மா வாய்ஸ் விளையாட விடாமல் இந்த அரசியல் வியாதிகள்லாம் மாறணும். அப்போ தான் மாற முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் உண்மையாலே. இப்போ நீங்கள் கேட்ட அந்த டிபிஎஸ்சி மேட்டர் சொல்கிறேன். விஜிலன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே December 5. நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் வந்து இவங்களுக்கு அப்படியே கோமாலேருந்து எழுந்திரிச்சு வந்துடுவாங்க விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ். எல்லாம் யார் பிடிப்பாங்க? ஒரு ஓஏ, ஒரு மிஞ்சி போனால் ஒரு கான்ஸ்டபிள், இல்லைன்னா ஒரு கிளர்க்கு, ஒரு விஏஓ. ஏன் ஒரு லெவலில் டாப் லெவலில் எல்லாம் புத்தர் ஆகிட்டாங்களா? எல்லாம் டாப் லெவலில் ஃபுல்லாக புத்தரா? ஒரு நாள் கூட வந்தது இல்லையா டாப் லெவலில்? பிடிக்க மாட்டீங்களா? அவங்களாம் அப்படி நீட்டாக க்ளீனாக நீட்டாக ஒரு மீடியா, ஒரு 10 மீடியா எடுத்துக்கிட்டு ஜென்யூனான ஒரு 20-30 பேர் எடுத்து ஒரு அதிகாரி வீட்டுக்கு போய்ட்டு எடிட் பண்ணாலே தமிழ்நாடு கடன் அடைச்சிடலாங்க. 15 லட்சம் கோடி அடைச்சிடலாம் 2 வருஷத்தில். அப்போ ஒருத்தர் எவ்வளோ பதுக்கியிருப்பாங்க? ஏன் போய் அவங்களால அதை பண்ண முடியல? சராசரி மனுஷன் தான் இதுவா? சிசிடிவி பஸ்ஸு, அதை விட ஃபஸ்ட்டு எம்டிசியில் கேமரா மாட்டி வச்சுருக்காங்க. ஏன் உள்ளே வந்து அங்கே ஏதாவது ஜேப்படி நடக்குது, பொம்பளைங்கிட்ட தப்பாக நடக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் தெரியணுன்ட்டு. ஆனால் அந்த சிசிடிவி போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றினவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியல. இதை விட கேவலங்குதா? அப்போ எத்தனை ஸ்டேஷனில் வந்து இந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது? அப்போ போலீஸ்காரன் நானே போய் கேட்குறேன், போலீஸ் அந்த எம்டிசி ஆஃபீஸில் போய் கேட்குறேன். நான் ஒரு போலீஸை கூட்டிகிட்டு போய்ட்டு, சார் என்ன சார் அந்த இதில் வந்து செயின் ஸ்நாச்சிங் நடந்துக்குது, பேக் லிஃப்டிங் நடக்குதுன்னு. எங்களுக்கு ஒர்க் ஆகலை. இதை விட ஒஸ்ட்டாக இருக்குதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஊழல்னா பாத்ரூம் ஒன்றும் இல்லை, பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, பப்ளிக் டாய்லெட்டு. ஒரு அம்மா இது கதை வச்சு 50 ரூபா கேட்குறாங்களாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரவுடி பசங்க உட்கார வச்சுருக்கீங்க, இல்லை கான்ட்ராக்ட் எதுவும் ரவுடி பசங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டில் போயிட்டோம்னா நான் 30 ரூபா 20 ரூபாய்க்கு 10 ரூபா மினிமம் 10 ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சொல்கிறது நான் க்ளீன் பண்ண முடியுமா? நான் ஒத்துக்கிற ஹியூமனிட்டி தான். ஆனால் கார்பரேஷனோ இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணியா ஃப்ரீ டாய்லெட் போட்டுருக்கான். அந்த இடத்துல இதுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சு, யார் உட்கார வச்சா? வட்ட செயலாளர் இல்லை கவுன்சிலர் உட்கார வச்சு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணி கொடு. அதுக்கு ரிசிப்ட் கிடையாது. பஸ்ஸு, அதை விட ஒரு ஊழல் பஸ்ஸு, தனியார் பஸ் எல்லாமே அந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், சென்னை விட்ருங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் ப்ரைவேட் பஸ்லாம் ஓடுது இல்லை, இவங்களாம் கொடுக்குற டிக்கெட் பார்த்துருக்கீங்களா? இந்த சைஸ் தான் இருக்கும் டிக்கெட்டில். 2 சுழிப்பானுங்க, 5 சுழிச்சு கொடுத்துருவாங்க. அதில் என்ன இருக்கும்? வெறும் ஒன்றுமே இருக்காது. டவுன் பஸ் சர்வீஸ், கிருஷ்ணா பஸ் சர்வீஸ், இப்படி தான் போட்டிருக்கோம். நீங்களாம் யார்? உங்கள் அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அந்த டிக்கெட் என்ன காஸ்ட்டு, எங்கேருந்து எங்கே போகுது, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. இதுக்கு யாரும் அதிகாரி கேட்க மாட்டீங்களா? அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஒரு எஸ்சிடிசிக்கு ஒரு இதுக்கு ஒரு ஐஏஎஸ் வேறு உங்களுக்கு? தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஷுட் பி ரிஃபார்ம்டு. க்ளீனாக இவங்க இருந்தால் மட்டும்தான் மீடியா க்ளீனாக இருக்கணும். மீடியாவும் கட்சி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த போலீஸும் மீடியாவும் சரியாந்து ஆட்சி நடத்துபவர்களே அவர்களை நம்பிதான் இருக்காங்களா? அதனால அதான் சொல்றேன், பண்ண முடியாம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் க்ளீனா இருக்கணும், மீடியா க்ளீனா இருக்கணும், ஜுடிஷியல் க்ளீனா இருக்கணும். இதெல்லாம் க்ளீனா இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து மக்களா இருப்பாங்க. இல்லை மக்களாக தான் இருப்பாங்க. நீ பாட்டு ஒரு பக்கம் செய், மக்களுக்கு பாட்ட தப்பையும் மக்கள் என்கரேஜ் பண்ணுறாங்களா? கண்டுக்காத. ஏன்னா அவங்க ஒரு கட்சியில் போயிருப்பாங்க, அவங்க ஜாதியில் இருப்பாங்க, ஒன்று அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா நம்மளுங்கண்ணே விட்டுரு. இப்படியே போயிருந்தா வீடு இப்படி இருக்கணும். கன்னியாகுமரிலேருந்து இங்கே வரையும் எப்படி இருக்கணும்? சென்னை வரையும் நீட்டாக இருக்கணும். அந்த ரோடு எப்படி இருக்கும்? இதான் ரோடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்டு, கடை எக்ஸ்டெண்டு, அதை கிரில் போட்டு மூடிப்பாங்க. இதெல்லாம் ஏன் கை வைக்க மாட்டேறீங்க கேட்டால் எங்கள் சங்கம் வந்துடும். ஏன் நீ பயப்படுற? நீ நேர்மையாக ஏன் பயப்படணும்? இவர் நேர்மையாக இருந்தால் மேலே இருக்கிற அதிகாரம் பண்ணுவார். யோ உன் வேலையை பாரியா? ஏன் அசோக் நகரில் இந்திரா காலனியில் ரோடை மறைச்சி வச்சுருக்காங்க. ரோடு டிராஃபிக் இதை இன்றைக்கி இருக்க ககன்தீப் சிங் பேடி அவர் இருக்கார்ல, அவர் வரையும் சொல்லிட்டேன். அவர் கமிஷனர் ஆகும்போது இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரி நோ யூஸ். அப்புறம் நீங்களாம் எதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் சொல்லிக்கிறீங்க வெளியில்? ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்லியாச்சு, ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் சொல்லியாச்சு, எவ்வளோ பிரகாஷ் ஐஏஎஸ் சொல்லியாச்சு. இவ்வளோ பேருக்கு வந்து நான் மெசேஜ் போட்டிருக்கேன்.
போட்டு அந்த ரோடு ட்ராவல் பண்ணுற ரோடை பிளாக் பண்ணி ஆடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் அவங்க ரிமூவ் பண்ண தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்காக போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் ஹோம் செக்ரட்டரி ஆர்டர்ன்றாங்க. எப்போ 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஹோம் செக்ரட்டரி போட்ட ஆர்டர். எதுக்கு? ஏதோ ரோடு உடச்சதுக்கு சரி பண்ணுறதுக்கு மூணுனது. அதை வச்சு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. இது ஊழல் இல்லை? இது அசிங்கம் இல்லை? படித்த படிப்பு அசிங்கம் இல்லை? அப்போ மக்கள் புகார் கொடுத்து நடக்கல. அப்போ எங்களை திருப்பி சொல்கிறேன், முதல்வர்கள் எங்களை மேலே கூப்பிடுங்க, செய்யணும்னு ஆசைப்பட்ட செய்வோம் கண்டிப்பாக. ஆனால் இல்லைனா கடைசி வரையும் இப்படி இது பண்ணிவிட்டு என்றைக்காவது யாராவது வருவாங்களா, ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்பாங்களான்னு நம்ம நினைப்போம். இல்லைனா ஊழல் பண்ணுறவங்க எல்லாம் அதே கட்சிக்கு போகிறாங்கன்னா திருப்பி அதை வச்சு நீங்கள் எப்படி ஜென்யூன் கட்சி கொடுப்பீங்க? சொன்ன மாதிரி எப்படி கொடுப்பீங்க? நியாயமான கட்சி, நேர்மையான கட்சி எப்படி கொடுப்பீங்க? அவங்களாம் சரியில்லைன்னா நீங்கள் கூப்பிட்டு வரீங்க. அப்போ அவங்களை யாருமே சேர்க்கறது கூடாது. நீ ஏன் சேர்க்குறீங்க? இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. மிக்க நன்றி. நன்றி.